ஹாய் எவ்ரிவன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் என்றைக்கு படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. சண்டே. என்றைக்கு டைம் டேபிள் வரும்? சாட்டர்டே இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடி உங்களை படிக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் டு ஸ்டடி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்ட்லையே ஃபஸ்ட்டு 5 லெட்டரை காலி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆக்ஷனில் இறங்க முடியும். கரெக்டாக? அதை எப்படி காலி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் மேலே தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் காமன். எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஒரு குழந்தையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறவன் வின் பண்ணுவான். ஓவர் கம் பண்ணலை அப்படின்னா அவன் லாஸ்ட். ஹீ லாஸ்ட் த கேம். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு காமனான ப்ராப்ளம். அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் மேட்ருங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் சப்போஸ் படிக்க உட்காடுறீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ட்ரீம்குள்ளே போயிடுவீங்க. கரெக்டாக? அது என்ன வேணாலும் ட்ரீமாக இருக்கட்டும், ட்ரீம்குள்ளே போயிடுவீங்க. அப்போ என்னென்ன நடக்கும்? ஃபஸ்ட் என்னாகும்? டைம் வேஸ்ட் ஆகும். படிக்கிறப்போ டிஸ்ட்ராக்ட் ஆனால் டைம் வேஸ்ட் ஆகும். எக்ஸாம் அப்போ டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வரும். 3வது, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ இவ்வளோ டைம் தானே இருந்துச்சு, நம்ம அதையும் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கில்ட்டினஸ் வரும். ஸோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து 4வது என்ன பண்ணுவீங்க? பயங்கரமாக கவலைப்படுவீங்க. என்னது, இப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமே, நம்மளே இப்படி இருக்கோமே அப்படின்னு உங்களை நினச்சி நீங்களே வரி பண்ணிக்குவீங்க, கவலைப்படுவீங்க. 5வது, நம்ம எதுக்குமே ஃபிட்டே இல்லைடா, அப்படி நம்மளுக்கு பவரே இல்லைடா, நம்மளுக்கு ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனை கூட நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியலடா, நம்ம யூஸ்லெஸ்டா அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்குவீங்க. இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு பண்டிலில் கட்டி டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா காமன் டிஸ்ட்ராக்ஷன்றது காமன். இப்போ வயசானவங்க கூட வேண்டாம். உங்கள் அப்பாவுக்கு வேலை பார்க்குறப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அம்மாவுக்கு வேலை பார்க்குறப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஏன் கிச்சனில் வீட்டு வேலை செய்கிறப்ப கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். கரெக்டாக? கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஐயோ ஈபி பில் கட்ட சொன்னமே, கட்டினாரா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஒரு வயசான தாத்தா பாட்டி சாமி கும்பிட்றப்ப கூட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காமன். ஸோ நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் ஆகிறது, கில்ட்டியாக ஃபீல் ஆகிறது, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதை எப்படி நம்ம அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் 5 லெட்டரை தூக்கிட்டு ஆக்ஷனில் இறங்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூஸ் அன் ஏரியா. என்ன ஏரியா? நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்பயுமே அங்கேயே உட்காந்து படிங்க. ஓகே? அந்த ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னா சுத்தமான இடமா இருக்கணும். 2வது, நல்ல வெளிச்சம் இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அழுக்காக இருக்க இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா, இப்போ செவுரில் ஒரு அழுக்கு இருக்குன்னா படிச்சுட்டு இருக்கப்போ அதை நோண்டி பார்ப்பீங்க. கரெக்டாக? ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னா இடத்த மாற்றுவீங்க. ஸோ இது என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும். வெளிச்சம் இல்லை அப்படின்னா கண் டயர்டாயிரும். கரெக்டாக? ஸோ நல்ல வெளிச்சமாகவும் சுத்தமாக இருக்கணும். செப்பரேட் ரூம் அப்படின்றது எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. ஸோ செப்பரேட் ரூம் தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது படிக்கிறதுக்கு. படிக்கிற பிள்ளை எங்கேனாலும் படிக்கும். ஆனால் அந்த இடம் சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் இருந்தால் போதும். 2வது, பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறத பேஸ்ட் பண்ணணும். இப்போது ஒரு பேப்பர் எடுங்க. இன்றைக்கி நான் 8லேருந்து 10 வரைக்கும் படிக்க போகிறேன், 10லேருந்து 12 வரைக்கும் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் எழுதி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பார்க்க உங்கள் மூளை சொல்லும், ஐயோ 8 மணி ஆச்சு, இது படிக்கிற டைம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா பிரெயின் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும், இட்ஸ் ஸ்டடி டைம், படி, எங்கே போகுது மண்டை, படி அப்படின்னு பிரெயின் உங்களை சொல்லும். ஸோ பெட்டர் பேஸ்ட் யுவர் பிளான். ஓகே? அடுத்து 3வது, ரொம்ப 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 முக்கியம். இது சின்ன வயசுலேருந்து எல்லாருமே வாங்குவோம் இதுக்கு வசவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி, புக்ஸு, கைடு, மெட்டீரியலு, இந்த மாதிரி தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு படிக்க உட்காருங்க. சரியா? இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா? படிக்க உட்காருவோம், தண்ணி தவிக்கும், ஏஞ்சி போவோம். ஏண்டா இப்போ தானடா படிக்க உட்காந்த, அதுக்குள்ளே ஏஞ்சி வந்துட்ட அப்படின்னு வசவு வாங்குவோம், திட்டு வாங்குவோமா? அதோட முக்கியம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா படிக்க உட்காருவோம், ரெஸ்ட் ரூம் வந்துடும். ஏஞ்சி போனோன்னா, இதெல்லாம் முதல்ல போயிட்டு வந்து உட்கார மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக?
ஸோ படிக்க தேவையான விஷயங்கள், நம்ம ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு படிக்க உட்காருங்க. வயிறும் சாப்பிட்டுட்டு படிக்க உட்காருங்க. ஏன்னா பசிச்சா படிக்க முடியாது. ஓகே. அடுத்து 4வது விஷயம், சவுண்டாக படிக்கணும், வாய் விட்டு படிக்கணும். இதை வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, மனசுக்குள்ளே படின்னு. அது எஃபெக்டிவான விஷயமே கிடையாது. ஏன்னா சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ மனசுக்குள்ளே படிக்கிறீங்கன்னா உங்களோட ஆர்கன்ஸ் என்னென்ன வேலை பார்க்கும்? கண்ணு வேலை பார்க்கும், பிரெயின் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக? ஆனால் வாய் விட்டு படிச்சிங்கன்னா கண்ணு வேலை பார்க்கும், வாய் வேலை பார்க்கும், காது வேலை பார்க்கும். அப்போது கண்ணு வழியாக, வாய் வழியாக, காது வழியாக எல்லா விஷயமும் உள்ளே போகிறப்போ பிரெயின் ஸ்பீடாக ரெக்கார்ட் ஆகும். கரெக்டாக? இட் இஸ் அன் எஃபெக்டிவ் மெத்தட். இது வந்து நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸ்லி இட் ஒர்க்ஸ் அவுட். இப்போது என் லைஃப்பில் நடந்து சொல்கிறேன், என் டெக்னிக்கை நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ தண்ணி, புக்ஸு, மெட்டீரியல் அதெல்லாம் தாண்டி பில்லோன்றது எனக்கு தேவையான மெட்டீரியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பில்லோவை எனக்கு ஃப்ரண்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ணிக்குவேன். எனக்கு முன்னாடி செவுத்தில் பில்லோ வச்சுட்டு தான் நான் படிக்க உட்காருவேன். ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறேன்னா, ஃபிசிக்ஸில் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அதை நான் படிக்க மாட்டேன், அந்த பில்லோவுக்கு நடத்துவேன். புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நடத்துகிறப்போ எனக்கு இன்னும் மனப்பாடாகும். இப்போ அந்த கேள்வி கேட்பேன், பில்லோ ஆன்சர் பண்ணாது. ஏன்னா இது கூட தெரியாதா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் நான் சொல்லி பார்ப்பேன். ஸோ பில்லோ டெக்னிக் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான டெக்னிக். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 5வது, டைம் டேபிள் பண்ணுறப்போ சின்ன சின்ன போர்ஷனாக பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நானே பாருங்கள், உங்களுக்கு சாட்டர்டே டைம் டேபிள் கொடுத்துருவேன் சண்டேவுக்கு. கரெக்டாக? இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கெலாம் பேஜ் வைஸ் தான் கொடுப்பேன். 10 பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3 பேஜாக பிரித்து படிச்சிங்கன்னா சின்ன சின்ன போர்ஷன் பண்ணுறப்போ ஒரு டிக் போடுவீங்களா? அப்போ நெக்ஸ்ட் டிக்குக்கு நம்ம பிரெயின் ஆசைப்படும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸை அதுவே குறைச்சிரும். புரியுதா? டிக் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் சைன் பண்ணுங்கள், நான் முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுங்கள். அப்போது அடுத்து திருப்பி சைன் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின் ஆசைப்படும். ஏன்னா எப்பயுமே பிரெயினுக்கு ஒரு விக்ட்ரி கொடுக்கறது தான் முக்கியம். ஒரு தடவை ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு அது ரொம்ப ஆசைப்படும். அப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைஞ்சிரும். அடுத்து 6வது விஷயம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்து புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு 1 hour படிக்க போகிறோம், 30 நிமிஷம் பிரேக்கு, 1 hour இப்போ படிக்க போகிறோம், 30 நிமிஷம் பிரேக்கு அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளேயோ இல்லைனா வாய் விட்டோ, இங்கே பாரு உன் பேரை சொல்லியோ, இப்போ என் பேர் பர்வீனா, 1 மணி நேரம் படிக்க போகிறோம்ப்பா, அரை மணி நேரம் அடுத்து பிரேக்கு, 1 மணி நேரம் நச்சுன்னு படிக்கிறோம், அரை மணி நேரம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க உட்காருங்க. அடுத்து 7வது விஷயம், லிஸ்ட் அவுட் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்படின்னா படிப்போம், டிஸ்ட்ராக்ட் ஆகும், மறுபடி படி அப்படி சொல்லிட்டு படிப்போம், டிஸ்ட்ராக்ட் ஆகும், சொன்னால் கேட்க மாட்டியா படி அப்படி சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிட்டு படிக்க உட்காருவோம், மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போது டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்ல. அதுதான் இது. என்ன அப்படின்னா, ஒரு நோட்டில் உங்கள் டேட்டை போட்டு என்னென்ன டிஸ்ட்ராக்ட் ஆனமோ எழுதுங்க. இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க, கனவுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எழுதிருங்க, கனவு கண்டேன். படிக்கிறீங்க, மறுபடியும் வந்து எக்ஸாம் பற்றி யோசித்தேன் 2வது, 3வது படித்து என்ன ஆக போகிறோம் அப்படின்னு யோசித்தேன் 3வது, 4வது அப்படின்னு என்னென்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்களோ புது படத்தை பற்றி யோசித்தேன் எழுதுங்க. ஸோ ஒரு நாள் எழுதுகிறப்போ 10 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த தடவை கனவுக்குள்ளே போகிறப்ப பிரெயின் சொல்லிடும், நேத்தான கனவு கண்டு டிஸ்ட்ராக்ஷனை எழுதுனேன், மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டே நம்ம கம்பேக் டைமை குறைக்கும். கனவுக்குள்ள ரொம்ப நேரம் போக விடாமல் நம்ம பிரெயின் ஸ்டாப் பண்ணோம். அப்போது நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத 10, 8, 6, 4ன்னு உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒரு நோட்டில் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் புரிய வரும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மைண்டு போகுதுன்னு அப்போ தான் புரிய வரும். சரியா? இதுவும் கண்டிப்பாக எஃபெக்டிவான மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 8வது, ஸ்டே அவே ஃப்ரம் மொபைல் அண்ட் டிவி. இப்போ படிக்க உட்காடுறீங்க, நல்லா கண்ணு முன்னாடி டிவியை பார்த்துட்டு படிக்க உட்காடுறீங்க. கரெக்டாக? இல்லைனா பக்கத்துலேயே மொபைல் வச்சுட்டு படிக்க உட்காடுறீங்க. அப்போ என்ன தெரியுமா நினைக்கும், ரொம்ப நேரமாக படிச்சுட்ருக்கோம், ஒரு சின்ன கேம் விளாண்டுட்டு வந்துடுமா, ரொம்ப நேரம் படிச்சுட்ருக்கோம், ஒரே ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோம், அப்போ மைண்டு ஃப்ரீ ஆயிரும், அதுக்கப்புறம் 4 மணி நேரம் படித்து தள்ளிடலாம் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்ம மைண்ட் நம்மளை சமாதானப்படுத்தும். அதனால் டிவி மொபைலை விட்டு தள்ளிடுங்க. இல்லை மேம் நான் டைமர் வச்சு தான் படிப்பேன் அப்படின்னா வைஃபையும் மொபைல் டேட்டாவையும் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. புரியுதா? அடுத்து 9வது விஷயம், இன்னொன்று விஷயம், நெட்டே இல்லாத பட்டன் ஃபோன் கூட வச்சுக்கோங்க டைமருக்கு.
அடுத்து 9வது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ட் ஆனால் அப்படியே உடஞ்சி போயிடாதீங்க. சே, எவ்வளோலாம் படிக்கணும்னு நினச்சோம், அப்படியே யோசிச்சுட்டே வேலையெல்லாம் டைமெல்லாம் போயிடுச்சே, நம்ம என்னடா இப்படி ஆகிட்டோம் அப்படிலாம் டிஸ்ட்ராக்ட் உங்களை நீங்களே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபைட் பேக் அதான் ஒரு போர் வீரனுக்கோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அழகே அதுதான், ஃபைட் பேக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு புத்து இருக்குது, அந்த புத்துக்குள்ளே ஃபுல்லாக எறும்பு இருக்குது. வெளிலேருந்து நீங்கள் எறும்பு பொடி போடுறீங்க, அப்போ என்ன ஆகும்? எறும்பெல்லாம் வெளில வரும். கரெக்டாக? எறும்பு பொடி போட போட எல்லா எறும்பும் வெளில வந்துடும். கரெக்டாக? அதே மாதிரி தான் உங்கள் மைண்டில் ஆயிரக்கணக்கான தாட்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்க படிக்க அந்த தாட்ஸ் ஒவ்வொன்றா வெளில வருது. ஆனால் நீங்கள் விடாமல் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா தாட்ஸும் எல்லா எறும்பும் வெளில போயிட்டு நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் தாட்ஸ் வராது, நம்ம ஃபுல்லாக படிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட் வர வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி ஃபைட் பேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸ்டாப் பண்ணக்கூடாது. அடுத்து முக்கியமான பாயிண்ட், நெவர் எவர் fill in the blanks. சினிமா டைலாக் நினச்சிங்களா? நெவர் எவர் கிவ் அப் கிடையாது, நெவர் எவர் ஸ்டடி இன் பெட். ஒரு பெட்டில் உட்காந்து படித்தா என்ன ஆகும்? நான் எப்படி படிப்பேன்னு சொல்கிறேன். முதல்ல உட்காந்து தான் அடுத்து தலகாணி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு மேலே நோட்டு வச்சு படிப்பேன். அடுத்து நாடியில் கையை வச்சுக்கிட்டு தலகாணியை கீழே வச்சுட்டு படிப்பேன். அடுத்து கவுந்து படிப்பேன். அடுத்து கவுந்து குப்புரடிச்சு படுத்து படிப்பேன். அப்புறம் போர்வையை பொத்திட்டு படிப்பேன். அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். இதுதான் நடக்கும். அதனால் எப்பயுமே பெட்டில் படிக்காதீங்க. ஓகே, இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டடி பிளானுக்கு ரெடி ஆகுங்க. நாளைக்கு ஃப்ரைடே நம்ம சேனல் லீவு, ஆனால் நாளைக்கு மட்டும்தான் லீவு. அதுக்கு அடுத்து உங்கள் ஸ்டடி பிளான் முடிகிற வரைக்கும் நம்ம சேனலில் லீவ் கிடையாது. ஸோ நாளைக்கு நான் எனக்கே லீவ் எடுத்துக்கிறேன், உங்களுக்கும் லீவு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இந்த 10 பாயிண்ட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஏன் இந்த வீடியோ முதலே போடுறேன் அப்படின்னு சொன்னால், பிளான் போட்டுட்ருக்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோவில் அதிகமாகும். நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. சரியா? டைம் டேபிள் எல்லாமே 3 to 4 minutes தான் இருக்கும். ஓகே, கெட் ரெடி ஃபோக்ஸ். பை.